உள்ளான மனுஷனில் வல்லமையா அகத்தூண்டுதல் எப்போ வரும்னா அந்த அந்த உள்ளான மனுஷன் குறித்த வெளிச்சமும், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட புறம்பான மனுஷன் அழிந்து நாளுக்கு நாள் என்ற அந்த இடத்துல லௌகீக துக்கம் இல்லாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் உடையவனாய் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படியெல்லாம் அந்த எண்ணம் உடையவனாய் வாழ 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 உள்ளான மனுஷன் பலனடைஞ்சிட்டான். உள்ளான மனுஷன் பலனடைஞ்சிட்டான்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கர்ப்பவதி அந்த கர்ப்பத்தில் பூர்ணமடைந்து அவள் பிரசவத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். ஆமென். நான் பிரசவத்துக்கு ரெடிங்க. உள்ளான மனுஷன் பலனடைய 2 காரியத்தை சொல்கின்றேன். 2மே ஹோலி ஸ்பிரிட் தான். ஒன்று மனது, 2 ஆவி. 2மே ஹோலி ஸ்பிரிட் தான். சொல்லுங்க. 1 மனது, என் சிந்தை, ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது என் ஆவி, அதுவும் ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஹோலி ஸ்பிரிட் சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் அவர் வேலை செய்யல. மனது, ஆவி. இப்போ மனதுக்கு சொல்கிறேன், நம்ம மனதை மறுரூபப்படுத்துகிறவர் ஹோலி ஸ்பிரிட் தான். மனதை மறுரூபப்படுத்துகிறவர் மாத்திரம் இல்லை, மனசில் சில சமயம் சோர்வு எதில் வருது? ஆவியில் வருதா, மனசில் வருதா? ஆவியில் இல்லை, மனசு. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, என்னடா அது, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் என்ன செய்கிறேன்னே தெரியல. மனசில் தானே சோர்வு வருது. அங்கே ஆவியானவர் வந்துடுவார். நீ கத்த புள்ள, ஹலோ, நம்ம கத்தருடைய புள்ள. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற அந்த பலனை ஆவியானவங்களுக்கு கொடுப்பாரு. மனது ஆவியானவங்களுக்கு வசனத்தை ஞாபகம் ஊட்டுவார். மனதுக்கு அடுத்த காரியத்தில் ஏசாயா 40 ஒரு வசனம் சொல்லுகிறான். வசனத்தை தீர்க்கதரிசி சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இலைக்கரிப்பதும் இல்லை. எப்பா பூமி ஏன் தெரியுமா சோர்ந்து போகலை? ஏன்னா வானம் பூமியெல்லாம் அவராயெல்லாம் நோண்டி கிண்டி அப்படிலாம் கொண்ட வார்த்தை பேசினார். உண்டாக்கடவது சொல்லுங்க, உண்டாக்கடவது. இது உண்டாக்கடவுன்னு சொல்கிற கஷ்டமா? பூமியின் கடையாந்தரங்களையே அவன் ஏன் சோர்ந்து போகலைன்னா, எல்லாம் உண்டாக்கடது அதனால சோர்ந்து போகலை, இழைப்போம் அல்ல. நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற. நீ உன் சுய முயற்சியில், உன்னுடைய அறிவில் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற. அதனால தான் சோர்வு வருது, களைப்பு வருது. ஆனால் பேசு, உண்டாக்கடவது, நான் ஒரு புள்ள, எனக்கு எல்லாம் அவர் தான், எனக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய மாட்டார். பேசு, உண்டாகும். இதெல்லாம் ஆவியானவர் மனதில் செய்கிற காரியம்.